திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சற்று நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்கிறார் நீதிபதி சுவாமிநாதன். பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக குளிர்காய நினைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தைலாபுரம் தோட்டத்தை திமுகவினர் அவர்களது கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. எவ்வளவோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என அன்புமணி உருக்கம். துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்கப் போவது கிடையாது என்றும் ஆவேசம். நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்து. நோட்டீஸ் தொடர்பாக 3 பேர் கொண்ட குழு அமைத்து நீதிபதியிடம் விசாரணை நடத்தப்படலாம் எனவும் தகவல். மத்திய அரசு புதுச்சேரியை கண்டு கொள்ளவில்லை என தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. மாநில அரசு கோரிக்கை தொடர்பாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பியும் புதுச்சேரியை கண்டு கொள்ளவில்லை எனவும் சாடல். புதுச்சேரியின் முக்கிய அங்கமான காரைக்கால், ஏனாம், மாஹே பகுதிகளில் முன்னேற்றம் இல்லை. காவிரியின் கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமாக கைவிட்டார்கள் என்றும் விஜய் விமர்சனம். தமிழகத்திற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன் என்று பலர் நினைக்கிறார்கள். புதுச்சேரிக்கு மக்களுக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பதுதான் தன் கடமை என்றும் விஜய் பேச்சு. புதுச்சேரி அரசை பார்த்தாவது தமிழகத்தில் திமுக அரசு திருந்த வேண்டும். கரூர் துயர சம்பவத்தில் தமிழக காவல்துறையின் பாதுகாப்பை சுட்டிக்காட்டி விஜய் சாடல். புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்ப வேண்டாம் என விஜய் பேச்சு. மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலையே என்று கடும் விமர்சனம். தமிழகத்தில் எம்ஜிஆரை மிஸ் பண்ணிடாதீங்க என்று அலர்ட் செய்ததே புதுச்சேரி மாநிலம்தான். புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்தியதற்கு இதுக்குதான் காரணம் என்றும் விஜய் விளக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026ஆம் ஆண்டு விஜய் வருவார். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக அமையும் எனவும் என் ஆனந்த் நம்பிக்கை. இந்திய காவல்துறைக்கே புதுச்சேரி காவல்துறை முன்னுதாரணம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு கை துப்பாக்கியுடன் வந்த நபர் கைது. எதற்காக கொண்டு வந்தார், உரிமம் முறைப்படி இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் விஜய் கூட்டத்தில் போதிய கூட்டம் இல்லாததால் அனைவருக்கும் அனுமதி. QR கோட் உடனான டோக்கன் கொடுக்கும் போது 2 வரலாம் என தாவேகா நிர்வாகிகள் சிலர் கூறியதாக தகவல். தாவேகா பொதுக்கூட்டத்தில் பாஸ் இல்லாதவர்களை அனுமதிக்க கோரி என் ஆனந்த் வாக்குவாதம் செய்ததாக தகவல். என் ஆனந்தை கடுமையாக எச்சரித்த பெண் காவல் அதிகாரியால் பரபரப்பு.
What are you doing? You have so many people have died. Have some more people. Otherwise, you are telling me what am I doing? What are you doing? 40 people died. 40 people are dead. விஜயை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை. எல்லா சந்திப்புகளுக்கும் பின்னால் ஒரு திட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ராகுல் காந்தியின் வியூக அமைப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சை செல்போன் மூலம் பார்த்த முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசையும் திமுகவையும் குறை கூறிய விஜய் புதுச்சேரி அரசை பாராட்டி பேசினார். தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பு அளித்த ஆவணங்களில் போலி கையெழுத்து. 46 ஆண்டுகளாக உழைத்தவரை அசிங்கமாக பேசுவதா எனவும் அன்புமணி தரப்புக்கு ராமதாஸ் கேள்வி. அன்புமணிக்கு தேவையென்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேசம். அண்ணாமலையை நட்பு ரீதியாக சந்தித்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. உரிய மரியாதை அளிக்கும் கட்சியுடன் தான் தேர்தல் கூட்டணி என்றும் பேச்சு. சென்னையில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. நுங்கம்பாக்கம் எரிசக்தி தயாரிக்கும் நிறுவனம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே செல்வன் அதிமுகவில் இணைந்தார். திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். ஈரோட்டில் வருகிற 16ஆம் தேதி விஜய் பொதுக்கூட்டம் நடத்த திட்டம். 19 ஏக்கர் இடத்தில் 25,000 பேர் கூடும் வகையில் ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாயாக குறைந்தது. கிராம் 12,000 ரூபாய்க்கும் சவரன் 96,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இண்டிகோவின் அனுமதிக்கப்பட்ட விமான சேவைகள் 5% குறைப்பு. குளறுபடிகள் காரணமாக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. சென்னை விமான நிலையத்தில் 8வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. 41 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. நார்வேவில் உள்ள வணிக வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு. தாக்குதல் நடத்திய இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை. பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கேரள நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டதற்கு அதிருப்தி. எது நீதி என நடிகை பார்வதி மேனன் கடும் விமர்சனம். ஐபிஎல் மினி ஏலத்திற்கான வீரர்களின் இறுதிப் பட்டியல் வெளியானது. அபுதாபியில் வருகிற 16ஆம் தேதி நடைபெறும் ஏலத்தில் 350 வீரர்கள் பங்கேற்பு.